கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தியானத்துல எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மையப்படுத்தி இருதயத்தை பக்குவப்படுத்திய தேவன் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நேற்றைய தினத்திலும் கூட இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கல்லான சுபாவங்கள், அதாவது தேவன் வெறுக்கிற காரியங்கள், எப்படி அதை தேவனே ரிமூவ் பண்ணி தேவன் விரும்புகிற காரியத்தை எப்படி அவர் உள்ளே வைக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கரைகிற இருதயம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே அநேக காரியங்களை மிக முக்கியமான சில வசனங்களோடு கூட நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனம், ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய கைகள் நெகிழ்ந்து போய்விடலாம், ஆனா இருதயம் கரைந்து போய்விட்டதுன்னு வைங்களேன். அப்ப அந்த இருதயத்தை கரைய பண்ணுகிற காரியம் என்னவா இருக்கும்? தேவன் எல்லாருடைய கைகளும் நெகிழ்ந்து போகும் என்று சொன்னது மாத்திரமல்ல, எல்லாருடைய இருதயமும் கரைந்து போய்விடும் அப்படிங்கிறார்னா, இப்ப கரையக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்கும், கரையக்கூடிய காரியங்கள் என்னவா இருக்கும் என்று யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய யோசுவா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அங்க ராகாப் எனப்பட்ட ஒரு பெண்மணி வேவுக்காரர் 2 பேரை தன் வீட்டிற்குள் சேர்த்து கொண்டு எரிகோ பட்டணத்தில் இருக்கக்கூடிய ராஜாவினுடைய இருதயமும் எரிகோ பட்டணத்தில் இருக்கக்கூடிய சகல மக்களுடைய இருதயமும், அந்த தேசத்தை சுற்றி இருக்கிற சகல தேசத்து மக்களுடைய இருதயமும் எப்படி இருந்ததுன்னு சொல்றாங்கன்னா, 10லிருந்து வாசிக்கிறோம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரினுடைய ராஜாவாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எங்களுடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரத்திலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அதாவது தேவன் என்றைக்கோ ஒரு நாள் இப்படி நடக்க பண்ணுவேன்னு சொன்னார்னா, அது காலம் கடந்தாலும் தேவனுடைய வார்த்தை நிச்சயமா நிறைவேறுங்க. யாத்ராம புஸ்தகம் 15வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேல் மக்களிடத்துல சொன்னார், இப்படி கானான் தேசத்தில் குடியிருக்கிற மக்களுடைய இருதயத்தை நான் கரைய பண்ணுவேன் என்று கர்த்தரே சொன்னார். பாருங்களேன், இதை குறித்து 15வது வசனம் யாத்ராகமம் 15வது அதிகாரத்துல, ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாப்பின் பராக்கிரமசாலிகளுக்கு நடுக்கம் பிடிக்கும், கானானியரின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். இன்றைக்கு இந்த ராகாப் எனப்பட்ட ஒரு பெண்மணி இந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிற எல்லாருடைய இருதயமும் கரைந்து போகும் என்று சொல்றாங்கன்னா, அது இன்றைக்கு இந்த அம்மாவினுடைய இருதயம் இப்படி கரைந்து போகலைங்க. என்றைக்கோ தேவன் சொன்னார், இந்த கானான் தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய இருதயமும் கரைந்து போகும் என்று சொல்லி. அப்ப இந்த கரைய பண்ணுகிறதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர்கள் இருதயம் எனப்பட்டது அந்த தேசம் தங்களுடைய தேசம் என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் கட்டியிருந்த அலங்கங்கள், எரிகோ கோட்டைகள் தங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அதன் மேல இருதயத்தை வைத்து நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தாங்க.
ஆனா கடலே ரெண்டா பிளக்குது, வனாந்தரத்துல வழிகள் திறக்குது. இந்த ஜனங்களை கடவுள் நடத்துற வழிகளை பார்த்தபோது இவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள் என்று சொல்லிதான் அவர்களுடைய இருதயம் கரைந்து போயிட்டாமா. யோசுவா 5வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் கூட சொல்லுகிறது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை, யோர்தானுக்கு மேல் கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேள்விப்பட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். சார், உலக தோற்றம் முதற்கொண்டு அதுவரைக்கும் இந்த யோர்தான் தண்ணீர் எனப்பட்டது இப்படி திரும்பவே கிடையாது. அதாவது அறுவடை காலங்களில் யோர்தானின் தண்ணி கரை புரண்டு ஓடுமாமா. தப்பித்தவறி ஒரு மனிதன் அந்த தண்ணீரில் விழுந்துட்டான்னா அவன் திரும்பி வர முடியாது. நேரடியாக அது சவக்கடல்ல கொண்டு போய் அவனை தள்ளிடும். இப்படி பார்த்து பல தலைமுறையினர் இந்த யோர்தான் அருகையில வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த யோர்தானை குறித்து நல்லா அறிந்து வைத்திருந்தாங்க. முதலாக இந்த யோர்தானுடைய தண்ணீர் இந்த பிரதான ஆசாரியர்கள் பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையின்படியே யோர்தான்ல கால் வைத்த மாத்திரத்துல இந்த யோர்தானின் தண்ணீர் ரிவேஸ்ல திரும்பி ஒரு மதில் மாதிரி ஏறுது. மதில் மாதிரி ஏறி ஏறி கடைசியா எங்க போயிட்டுனா, கர்த்தர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் ஆதாம் ஒரு இடத்துல குடியிருந்திருக்கிறாரு. அந்த ஆதாம் ஊர் வரைக்கும் இந்த தண்ணீர் மதில் மாதிரி நிக்குது. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய காலகட்டத்துல அல்லது நம்மளுடைய முன்னோர்களுடைய காலகட்டத்துல அல்லது நம்மளோட மூதாட்டியர்களுடைய காலகட்டத்துல நடக்காத ஒரு காரியம் நம்ம காலகட்டத்துல நடக்கும்போது நம்ம இருதயத்துல எப்பேற்பட்ட மாறுதல் வரும். அதுதான் இங்க யோர்தானை சுற்றி இருக்கக்கூடிய சகல ராஜாக்களுடைய இருதயமும் கரைந்து போக காரணம். அப்ப இவங்க இருதய கரைந்து போறதுக்கு யோர்தான் மேல நம்பிக்கை வைத்திருந்தாங்க, யோர்தானினால் வரக்கூடிய செழிப்புகளின் மேல நம்பிக்கை வைத்திருந்தாங்க, யோர்தான் தண்ணீர் எங்க இருந்து வருது, எங்க போய் சேருது, இதெல்லாம் நம்பிக்கை வைத்திருந்தாங்களே தவிர வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தரின் மேல ஈறுதல் பட்டதுலா இல்ல. இன்னி சொல்ல போனா கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இந்த தேசத்துல இவர்கள் குடியிருந்தாங்க. இந்த கானான் தேசம் அந்த தேசத்தில் குடியிருந்த கானானியர், எமோரியர், எபூசியர், இப்படி பலதரப்பட்ட மக்களை கக்குவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையின்படி அந்த தேசத்துல வாழல. இன்றைக்கு எத்தனையோ பேர் நல்ல வீட்டுல குடியிருக்கலாம், ஆனா நல்ல வீடு ரொம்ப நாள் நம்மளை காப்பாத்துமானா காப்பாத்தாது. நல்ல வேலையில நம்ம வேலை செய்யலாம், நல்ல தேசத்துல நம்ம இருக்கலாம், ஆனா நல்ல தேவனுடைய வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படலைன்னா, நல்ல மனைவியா இருக்கலாம், நல்ல பிள்ளைகளா இருக்கலாம், நல்ல வேலைகளா இருக்கலாம், எது நல்லதாவே நம்ம கையில இருந்தாலும் நல்ல தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழலைன்னா கட்டாயம் இழந்து போவதற்கு அல்லது அவைகள் நம்மை விட்டு வெளியே தள்ளுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்திலிருந்தே இப்படி கானானியர் அந்த கானான் தேசத்தில் இருந்த பலதரப்பட்ட ஜாதி மக்களை தேசம் கக்கினதற்கு காரணம் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அல்லது தேவனுடைய கற்பனையின் பிரமாணத்தின்படி வாழாததுனாலதான். சார், இது கானானியருக்கு மாத்திரம் பொருந்தாது, கானான் தேசத்துக்குள்ள குடியமருகிற இஸ்ரவேலருக்கும் பொருந்தும். சில பேர் என்ன நினைத்துக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு பாஸ்டருடைய பிள்ளையா பிறந்துட்டேன்னா எப்படி வேணாலும் வாழ்ந்தா கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரு, அல்லது நான் ஒரு சபையை கட்டிட்டேன்னா, அல்லது இன்னும் சொல்ல போனா நான் சில நல்ல காரியங்கள் செய்துட்டேன்னா நான் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் என்று இருதயம் வஞ்சிக்கப்பட்டிருக்குதுங்க. அது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். இங்க கானான் தேசத்தில் குடியிருந்த கானானினுடைய இருதயம் மாத்திரம் கரைந்து போகல, இந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக
கானான் தேசத்தினுடைய பார்டர்ல இஸ்ரவேலுடைய இருதயமும் கரைந்து போயிட்டாமா. இந்த கரைந்து போனதுக்கு காரணத்தை குறித்து இதே யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளி துவங்கி சேபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீரை போலாயிற்று. சார், இதற்கு முன்னாடிதான் இந்த 5வது அதிகாரத்துல யோர்தானை கர்த்தர் பின்னாடி திருப்பின போது அவருடைய வாக்குத்தத்த வசனத்தின்படியே கானான் தேசத்தில் குடியிருந்த சகல கானானியருடைய இருதயமும் கரைந்து போனது. ஆனா இப்ப கானான் தேசத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு சொந்தக்காரரான இஸ்ரவேலருடைய இருதயம் கரைந்து போயிட்டு, இந்த இஸ்ரவேலருடைய இருதயத்தை கரைய போனதற்கு காரணம் என்னன்னா, அங்கே 36 பேரை ஆயி பட்டணத்து மனுஷர்கள் வெட்டி போட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதுவரையும் தோல்வியவே சந்திக்காத இஸ்ரவேலர், இதுவரைக்கும் தேவனை பின்பற்றி வெற்றியின் மேல் வெற்றியை சுதந்திரித்து வந்த இஸ்ரவேலர், இன்றைக்கு சாதாரண ஒரு ஆயி பட்டணத்து மக்கள் முன்பாக 36 பேர் வெட்டி துரத்தப்படுவதற்கு தேவன் இவர்களை விட்டு விலகிட்டார். இப்ப தேவன் நம்மளை விட்டு விலகிட்டு என்னதான் நம்ம தேவனுடைய பிள்ளைன்னு ஊர் உலகம் முழுவதும் சொல்லிட்டு இருந்தாலுமே ஒரு நாள் வரும் பாருங்க, இருதயம் கரைந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப இந்த ஆயி பட்டணத்து மக்கள் நடுவுல தேவன் ஏன் இஸ்ரவேல் கையில ஒப்பு கொடுத்தார்? இந்த ஆயி பட்டணத்து மக்கள் இஸ்ரவேலை வெட்டுவதற்கும் இஸ்ரவேலை துரத்துவதற்கும் இஸ்ரவேலரை காட்டிலும் ஆயி பட்டணத்து மக்கள் பலாக்கிழமைசாலிகளா அல்லது பெரிய சக்தி வாய்ந்தவர்களானா? இவர்களை காட்டிலும் சக்தி வாய்ந்த எகிப்தினுடைய ரதங்கள் குதிரைகளையும் பார்வோனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட பிரதான யுத்த வீரர்களையும் சிவந்த சமுத்திரத்துல மூழ்கடித்த தேவனுங்க இந்த வனாந்தரத்துல எத்தனையோ பேர் எதிர்த்தாங்க. எதிர்த்தவங்களெல்லாம் மண்ணா மாறினது இதே தேவன் இன்றைக்கு ஒரு சாதாரண ஆயி பட்டணத்துல இவர்களை விட்டு விட்டு போனதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் எரிகோ பட்டணத்துல ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். அதாவது இந்த எரிகோ பட்டணத்தை 6 நாள் அமைதியா சுத்தி வரணும். 7வது நாள் எக்கால சத்தத்தோடு கூட துதிக்கணும். அதுவும் எப்படிப்பட்ட எக்கால சத்தத்தோடு கூடனா 7 எக்கால சத்தத்தோடு கூட துதிக்கணும் என்று தேவனே பிரமாணத்தை கொடுத்தார். இப்படி துதிக்கிறதோட கூட இல்லாம இந்த எரிகோ பட்டணத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய எதையுமே நீங்க எடுக்கக்கூடாது. உங்களுக்குன்னு நீங்க எதையுமே வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை வெள்ளி கிடைக்கலாம், தங்கம் கிடைக்கலாம், மனுஷர்களே கிடைக்கலாம். இவைகள் எல்லாமே தேவனுடைய பொக்கிஷ சாலையில போய் சேர வேண்டும் என்று இந்த ஜனங்களுக்கு தேவன் சொன்னார். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர் வார்த்தையின்படி 6 நாள் அமைதியா சுத்தி 7வது நாள் எக்கால சத்தத்தோடு துதித்தாங்க. பட் அந்த எரிகோ பட்டணத்துக்கு உள்ள இருந்து எடுக்கப்பட்ட கர்த்தருடைய பொக்கிஷத்தில் போய் சேர வேண்டிய சில பொன்னுடைமைகள், சில சால்வைகள், சில வஸ்திரங்களை ஆகான் எனப்பட்டவன் எடுத்து இஸ்ரவேலருக்கே தெரியாம, யோசுவாவுக்கே தெரியாம தன் வீட்டுக்குள்ள போய் தோண்டி புதைத்து மறைத்து வச்சிட்டான். இது யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா அடுத்து இப்ப ஆயி பட்டணத்துக்குள்ள வரும்போது எரிகோ பட்டணத்துல தேவன் எப்படி வெற்றி சிறக்க பண்ணுவாரோ அப்படியே ஆயி பட்டணத்துல வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொல்லி தேவன் விரும்பாத சில காரியத்தை செய்து உள்ள வச்சுட்டு தேவன் வேண்டாம் என்பதை எடுத்து வைத்துட்டு ஆயி பட்டணத்துக்குள்ள உள்ள போன உடனேயே தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கானானியருக்கு கர்த்தர் உதவி செய்யாத மாதிரி தன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேலருக்கும் கர்த்தர் உதவி செய்யல. இதனுடைய ரிசல்ட் தான் ஆயி பட்டணத்து மக்கள் 36 பேரை வெட்டி கொள்றாங்க. இந்த நேரத்துல யோசுவா முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் கையில ஒப்பு கொடுக்கிறக்கா என்னை கூட்டிக் கொண்டு வந்தீர் என்று கரைகிறார், அழுகிறார். அப்பதான் கர்த்தர் யோசுவாவின் இடத்தை சொல்ற, நீ முகம் குப்புற கீழே விழுந்து கிடக்கிறது என்ன? உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, சாபத்தீடானதை உன்னிடத்திலிருந்து அகற்றாவிடில் நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், நான் உங்களோட வரமாட்டேன்.
எரிகோ பட்டணத்துல இருந்து எடுத்த அனைத்து பொக்கிஷ சாலையில சேருன்னு சொன்னேன். சில காரியங்கள் உங்களுடைய பண்ட பாத்திரத்தில் மறைந்திருக்குதுங்கிறார். ஏன் நம்ம வாழ்க்கையில இருதயம் கரையுது சொல்ல வச்சு பாருங்க. நம்ம இருதயம் தேவனை மனமகிழ்ச்சியோடு துதிக்கணுங்க. நம்மளுடைய இருதயம் தேவனுக்குள்ள களி கூறணும். நம்மளுடைய கொம்பு உயர்த்தப்படணும். ஆனா இன்றைக்கு வெற்றி சிறக்க வேண்டிய நம்ம தோக்கிறதுக்கு பின்னணியில சாபத்தீடான சிலவற்றை, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வாழுகிற ஒரு வாழ்க்கை, நம்ம போடுகிற ஆட்டோ, நம்ம பாடுகிற பாட்டோ, நம்ம கையில வைத்திருக்கிற எக்காலம் ஆயிப்பட்டணத்தை கடந்து போக நமக்கு உதவி செய்யாது. ஒருவேளை இது நம்ம கையில இருக்கலாம் பாருங்களேன். எரிகோ பட்டணத்தில இருந்து இப்படி துதித்து நாங்கள் கடந்து வந்தோம் இருக்கலாம். ஆனா எரிகோ பட்டணத்துக்கு உள்ள இருந்து எடுக்கப்பட்ட அனைத்தும் கர்த்தருக்கு சேருங்கிறதுல கர்த்தரில் கைய வச்சிட்டோம்னா கட்டாயம் பாருங்க, நம்ம அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாதபடி இந்த ஆயிப்பட்டணத்து மக்கள் தடையா வருவாங்க. அந்த நேரத்துலதான் யோசுவா ஜனங்களை சுத்திகரிக்கிற போது இந்த ஆகான் எனப்பட்ட ஒரு மனிதன் வருகிறான். அவன் தன் பாவத்தை எல்லாம் காலங்கடந்து அறிவிக்கிறான். அப்பொழுதுதான் கல்லால் அடித்து அவனையும் அவன் குடும்பத்து மக்களையும் சகல இஸ்ரவேலரும், முதல் இஸ்ரவேலருடைய இரத்த சாட்சி யோர்தானை கடந்து வந்து யார் என்றான், இந்த ஆகானும் ஆகானுடைய குடும்பத்தார் தான். ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாரையும் கல்லால் அடித்து கொல்லப்பட்டாங்க. அப்ப இருதயத்தை கரைய பண்ணுகிறது என்னன்னா ஒரு சம்பவம், அல்லது ஒரு நல்ல சம்பவமோ அல்லது கெட்ட சம்பவமோ. அதாவது இஸ்ரவேலருக்கு நல்ல சம்பவமா இருந்தது கானான் தேசத்துல இருக்கக்கூடியவர்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினது. அதே இஸ்ரவேலருக்கு எதிரான சம்பவம் இஸ்ரவேலருடைய இருதயத்தை கரைய பண்ணினது. அப்ப நம்மளுடைய இருதயமும் கட்டாயம் கரையணும் பாருங்க. கல்லான இருதயம் கரைந்து அது ஒரு சதையான இருதயமாய் தேவனால் சிருஷ்டிக்கப்படணும்னா அப்ப அந்த இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு காரியம் மிக மிக பாதிக்கக்கூடிய காரியம். எப்படி யோசுவாவுக்கு 36 பேருடைய மரணம் இருதயத்தை கரைய பண்ணி தேவ சமூகத்துல கதற பண்ணினதோ, அதே போல கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுவினுடைய மரணம் நம்மளுடைய இருதயத்தையும் கரைய பண்ணணும். நாமும் தேவனிடத்துல போய் கதறி நிக்கணும். நம்மளையும் தேவன் வெற்றியின் பாதையில நடத்தணும். அப்படின்னா இந்த நாளிலிருந்து ஒரு 7 நாட்கள் தெளிக்கப்படுகிற இரத்தத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த தெளிக்கப்படுகிற இரத்தம் நம்மளுடைய இருதயத்தை எப்படி கரைய பண்ண வைக்கிறது என்று வேதத்துல அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்துல எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுறாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அதாவது இயேசு ரத்தத்தை சிந்தல, ரத்தத்தை தெளித்தாராமா. அப்ப ரத்தத்தை ஏன் தெளிக்கணும், ரத்தம் இயேசு ஏன் தெளிக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா, இதே எபிரேய ஆக்கியோன் எழுதும் போது 9வது அதிகாரத்தினுடைய 12, 13, 14 வசனங்களில வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுமாக்குமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதாவது ஒரு ஆடோ ஒரு காளையோ ஒரு கெடாரியோ இஸ்ரவேலுக்காக ஆசாரிப்பு கூடாரத்துல வந்து பலி செலுத்தப்படுகிற போது
இந்த காளை சுத்தமானதா அசுத்தமானதா என்று அன்றைக்கு செக் பண்ணும்போது ஒருவேளை அது சுத்தமா இருக்கலாம், அசுத்தமா இருக்கலாம். ஆனா அது வளர்ந்த காலங்களில காளை என்ன நினைச்சதுன்னு மனுஷனுக்கும் தெரியாது. இன்னி சொல்ல போனா எந்த காளையும் எந்த ஆடும் எந்த கிடாரியும் என்னை வெட்டு என்று வரவே இல்லை. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஆட்டின் ரத்தமோ காளையின் ரத்தமோ ஒரு மனிதனை சுத்திகரிக்கும் என்றால், அதைத்தான் சொல்ல வராரு, சரீர சுத்திகரிப்பை உண்டாக்கும் என்றால், தன்னைத்தானே கிருபாதார பலியா ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசுவின் ரத்தம் நம்மளுடைய மனசாட்சியை தேவனுக்கு ஊழியம் செய்யுமாமா. இன்னைக்கு எத்தனையோ பேரு சபையில ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புறாங்க. எத்தனையோ பேரு பொதுக்கூட்டங்களில பேசி ஊழியம் செய்யணும்னு விரும்புறாங்க. இன்னும் சில பேர் பாருங்க, பாட்டு பாடி ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. சிலர் கூட கிறிஸ்துமஸுக்கு ஆட்டம் போட்டு கூட ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மனசாட்சியில செய்யப்படுகிற ஒரு ஊழியம் இருக்குதாமாங்க. மனசாட்சியில செய்யப்படுகிற ஊழியம் தான் அன்றைக்கு அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல அனனியாவும் சப்பீராலும் மரித்ததுக்கு காரணம் என்னன்னா, மனசாட்சியில சூடு உண்டாக்கி மனசாட்சியை மறைச்சு இங்க கர்த்தருக்கு ஒரு காரியத்தை மறைச்சு இங்க ஊழியக்கார இடத்துல செய்த காரியம்தான். அப்ப நம்ம ஊழிய செய்வதனுடைய மிக மிக அஸ்திபாரம் எதுன்னா நம்மளுடைய மனசாட்சி தான். நம்மளுடைய மனமே நமக்கு விரோதமா சாட்சி கொடுத்துச்சுன்னு வைங்களேன், வேற யாருங்க நமக்கு அனுகூலமா சாட்சி கொடுப்பாங்க? அன்றைக்கு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஒரு பெண்மணி, கையும் மெய்யுமா எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. எல்லாரும் அந்த பெண்மணிக்கு எதிரான சாட்சி, ஒரு ஊரே சாட்சிங்க. ஆண்கள் சாட்சி, பெண்கள் சாட்சி, சிறுவர்கள் வாலிபர்கள் சாட்சி, எல்லாம் சாட்சி. இந்த அம்மா இப்படி பாவம் செஞ்சாங்க, நாங்க பார்த்தோம் என்று எல்லா சாட்சியா நிக்கிறாங்க. இயேசுவின் இடத்துல வந்தபோது எல்லா சாட்சியும் பேசிச்சுங்கிறத காட்டிலும் எல்லாருக்குள்ளும் மனசாட்சி பேசிச்சு. யூ ஆர் பர்ஃபெக்ட், கல்லெடுத்து அடிப்பதற்கு யூ ஆர் கரெக்ட். அவங்க மனசாட்சியில குத்தப்பட்டு கல்ல போட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல ஊழிய செய்தது எதுன்னா, கல்லு ஊழிய செய்யல, ஜனங்கள் ஊழிய செய்யல, அவரவர் மனசாட்சி அவரவர்களுக்கு ஊழிய செய்தது. இயேசு சுத்த மனசாட்சியில இருந்தாருங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் ஒண்ணுமே கல்லெறியல, நீ போய் பாவம் செய்யாதன்னு நினைச்சிட்டாரு. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய மனசாட்சியின்படி ஊழியம் செய்யணுங்க. சில காரியத்தை நம்ம சொல்றோம், அப்படி வாழலைன்னா நம்ம மனசாட்சியை நமக்கு எதிராக பேசாது. மற்றவங்க குடும்பத்தை தப்புன்னு பேசுறோம், நம்ம குடும்பத்துல 1000 ஓட்டை இருக்குதே, அது நம்ம மனசாட்சியில நம்மள்ட்ட பேசாது. நம்மளுடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் என்றால், தேவன் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிறாருங்கிறார். அப்ப நம்ம இருதயத்துல நம்மளோட மனசாட்சியை சுத்திகரிக்கிறதற்கு ஆட்டின் ரத்தத்துக்கு வலிமை கிடையாது, மாட்டின் ரத்தத்துக்கு வலிமை கிடையாது, எந்த மிருகத்தின் ரத்தத்துக்கும் வலிமை கிடையாது. தன்னைத்தானே சுத்தமாக காத்து கொண்ட பரிசுத்த ரத்தமாகிய இயேசுவின் ரத்தம் தாங்க நம்ம மனசாட்சியவே சுத்திகரிக்கும். நம் மனசாட்சி சுத்திகரிக்கும் போது நம் மனசாட்சி ஜீவனுள்ளதா மாறும். நான் தேவனுடைய மனுஷன், இப்பேற்பட்ட காரியத்தை செய்வது எப்படி? அன்றைக்கு தேவனுக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன் என்று இந்த இளைய குமாரன் வீட்டுல சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? யாருமே அவருக்கு போதிக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, எந்த சர்ச்சுக்காவது அவர் போனாரா? எந்த பாஸ்டராவது அவருக்கு போதிச்சாரா? இல்ல எந்த பைபிளாவது படிச்சாரா? ஒண்ணுமே இல்லைங்க. பன்றி தவிட்டினால தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான், அது கூட கிடைக்கல. ஒரு உணர்வுன்னு ஒண்ணு வந்தது, அவருடைய மனசாட்சி அவர்கிட்ட பேசிச்சு. நம்மளுடைய தகப்பன் எப்பேற்பட்ட நல்லவர். நாம இந்த இடத்துல தகப்பனற்று வாழுகிறது எவ்வளவு பெரிய தப்பு என்று அப்பாவின் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தபோதுதான் அப்பா கூட அவங்க அப்பாவை தப்பா நினைச்சாரு, அவரையே அவர் தப்பா தான் நினைச்சாரு. வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளட்டும்னு அப்பாட்டையே கேட்கலாம்னு நினைச்சிட்டு வந்தாரு.
ஆனா வந்த மகனை இருக்கிற வண்ணமாய் அப்படியே அணைத்து கட்டி அணைக்கிறார், முத்தம் கொடுக்கிறார். அங்கதான் அந்த பையன் சொல்றான், நான் பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமா பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படிங்கிறார். அப்ப விரோதமாய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இந்த மனிதனுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? மனசாட்சி சூடுண்டு போயிடுச்சு. யோசேப்பு கூட போத்திபார் வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்றாரு? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? சார், தேவன் எங்க சார் இருக்கிறாரு? அவங்க இருக்கிறது எகிப்துல. எகிப்துல யாருமே கர்த்தரை வழிபடல. எகிப்துல யெகோவா தேவனுக்கு யாருமே பலி செலுத்தல. இப்ப யாருமே பலி செலுத்தாத இடத்துல எப்படி இவர் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறாருன்னா, நான் தேவனுடையவனா, நான் எங்க இருக்கிறனோ என் தேவனும் அங்க இருப்பார். நான் என் தேவனுக்கு எதிராக எங்க பாவம் செய்யறேன்னா என் மனசாட்சியில. என் தேவன் என்னை நம்பி கொடுத்திருக்கிற மனைவிக்கு நான் துரோகம் பண்றேன்னா, மனைவிக்கு துரோகம் அல்ல, என்னை நம்பி கொடுத்த தேவனுக்கு துரோகம் பண்றேன். என்னை நம்பி கொடுத்த கணவனுக்கு நான் துரோகம் பண்றேன்னா, நான் கணவனுக்கு துரோகம் அல்ல, என் தேவனுக்கு துரோகம் பண்றேன். என்னை நம்பி கொடுத்த பெற்றோருக்கு விரோதமா நான் துரோகம் பண்றேன்னா, பெற்றோருக்கு விரோதமா துரோகம் அல்ல, தேவனுக்கு விரோதமா துரோகம் பண்றேன். சார், நான் கூட்டத்துல நல்ல மாதிரி நடந்துச்சுக்கலாம் சார், ஆனா தனிமையில என் தேவனும் நானும் எப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம்? என் தேவன் பார்க்கிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த மனசாட்சி இயேசுவின் ரத்தத்தின் மூலமா வர்றனால வேதம் சொல்லுதுங்க, எந்த எகிப்துல மனசாட்சியை தேவனுக்குள் யோசேப்பு காத்து கொண்டாரோ அந்த தேவன் மனசாட்சி இல்லாம எந்த காரியத்தையும் செய்யல. இதே யோசேப்ப எகிப்து தேசத்தினுடைய மிகப்பெரிய உயர்ந்த பதவிக்கு கொண்டு வந்தார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உங்களுடைய மனசாட்சிக்கு ஊழியம் செய்யுங்க. உங்க மனசாட்சியை நீங்க வேதனைப்படுத்தி நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்குமானா கட்டாயம் பாருங்களேன், ஆண்டவர் சிந்தின ரத்தத்தினுடைய மகத்துவமே என்னன்னு தெரியாம போயிடும். அப்ப இந்த சிந்தப்படுகிற ரத்தம் நம்ம எதை ஊழிய செய்ய வைக்குதுன்னா, இயேசுவுக்கு ஊழிய செய்வது வைக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துதாமா. அப்ப இயேசுவினுடைய ரத்தம் 7 விசை சிந்தப்பட்டிருக்கு. எப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் 7 தரம் தெளிக்கப்படணும். நம்ம மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டியில 7 தரம் தெளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி லேவியராகம புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரம், லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலையும், லேவியராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ரத்தம் சிந்துதல் எனப்பட்டது எப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்துல கொண்டு வருது என்பதை பார்த்துட்டு இயேசுவின் இடத்திலிருந்து வெளிப்பட்ட ரத்தத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சன்னதியில் 7 தரம் தெளிக்க கடவான். இங்க 7 தரம் தெளிக்க சொல்றாரு. அதே 16வது அதிகாரம் லேவியராகமத்தினுடைய 4வது வசனத்துல கூட, அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அரை சணல் நூல் சல்லடையை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி அவைகளை தரிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்தில் பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாயும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாயும் வாங்க கடவான். ஒரு ஊழியக்காரனுடைய ஸ்ட்ராட்டஜி. அவர் உடுத்த வேண்டிய வஸ்திரம், அவங்க கேட்க வேண்டியது எல்லாவற்றையும் சொல்லிட்டு 14வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, பின்பு காளையின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினாலே தெளிக்க கடவான். இந்த 7 தரம் தெளிக்கப்பட வேண்டிய
முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது 7 எனப்பட்டது வேதாகமத்துல பல இடங்கள்ல சொல்லப்படுதுங்க. தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கியது 7 நாள்ல அப்படிங்கிறாங்க. 7 தரம் கல்வாரி சிலுவையில அவர் பேசின வார்த்தைகள் என்று கூட சொல்றாங்க. இப்ப இந்த 7 எனப்பட்டதுலதான் இங்க 7 விசை ஆட்டுக்குட்டியினுடைய, அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்படும் அப்படிங்கிறார். அப்போ ஒரு ஆட்டினுடைய ரத்தம் 7 விசை தெளிக்கப்படணும் அப்படிங்கிறது எதற்காகனா, பிரதான பஸ்காவாகிய இயேசு இந்த பூமியில 7 இடங்களில் இருந்து அவர் ரத்தத்தை தெளிக்கிறார் என்பதற்குத்தான். இப்ப இந்த உலகத்துல இயேசுவினுடைய ரத்தம் முதல்ல சிந்தப்பட்டது எங்க அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரத்தினுடைய 44வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனத்துல, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வையின் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. சார், இந்த சம்பவத்தை நம்ம வாசித்திருக்கலாம் அல்லது தியானித்திருக்கலாம். இயேசுவுக்கு முதல்ல எங்க இருந்து வருதுன்னா, நெற்றியில் இருந்து தான் ரத்தம் வருது. இந்த நெற்றியினுடைய ரத்தம் இவர் இதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்துல அநேக நாட்கள் அநேக மணி நேரங்கள் ஜெபித்திருக்கிறார். அவருக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அவர் வழக்கத்தின்படியே இந்த இடத்துக்கு வருகிறவர், இந்த இடத்துல ஜெபிக்கிறவர். அதனாலதான் யூதாசி இந்த இடத்துக்கு போர்ச்சவர் எல்லாம் கூட்டிட்டு வர்றார். கெத்செமனே அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா, காட் செர்மனி அப்படிங்கிறாங்க. காட் செர்மனி, தேவன் ஆயத்தப்படுத்தின ஒரு ஸ்தலம். எப்படி ஏதேன் தோட்டத்தை ஆதாமுக்கு ஆயத்தப்படுத்தி ஆதாமையும் ஏவாளையும் அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு தேவன் வந்தாரோ, அதே போலதான் இந்த கெத்செமனே காட் செர்மனி, அவர் ஆயத்தப்படுத்தின ஸ்தலம். அவர் ஆயத்தப்படுத்தின ஸ்தலத்துல அவர் விரும்புகிற காரியத்தை இயேசு அங்க அரங்கேற்றுகிறார். இந்த அரங்கேற்றுகிறதற்கு முன்பாக அவரை அரங்கேற்றுவதற்கு ஒரு தேவதூதன் உதவி செய்யறார் பாருங்க. அங்க போய் இயேசு வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனா அதற்கு முன்பாக தம்முடைய சீசர்களிடத்துல போய், அதாவது 12 பேரோடு கூட போனவரு யூதாசை அனுப்பிட்டு இப்ப 11 பேரோடு கூட ஒரு இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தன் இருதயத்திற்கு ஏற்ற, இன்னி சொல்ல தன் இருதயத்துக்கு நெருக்கமா எல்லா இடத்திலும் தன்னோடு கூட வந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் இன்னும் நெருக்கமா அழைத்து கொண்டு போய் இவர் தனியா ஜெபம் பண்றார். இவர் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்க்கிறாரு, இவர்கள் துக்கத்தினாலும் தூக்கத்தினாலும் களைப்படைந்து இருக்கிறாங்க. இயேசு அவர்களிடத்துல சொல்றாரு 40வது வசனத்துல, அவ்விடத்திலே சேர்ந்த போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறிய தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இப்ப இயேசு இங்க ஜெபம் பண்ணாரு. ஆனா இந்த ஜெபத்தை குறித்து மத்தேயுல சொல்லியிருக்குது, பேதுருவினிடத்துல நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளதுன்னு கேட்கிறாரு. ஆனா பேதுருவுக்கு மனசு இருக்குதுங்க, இயேசுவுக்காக உயிரையே கொடுக்கலான்னு. ஆனா சரீரத்துல அதை செய்யக்கூடிய பலன் இல்லை. காரணம் என்னன்னா, இயேசு சொன்னபடி மாம்சத்துல இருக்கிறாங்களே தவிர பரிசுத்தாவியை பெறல. அப்ப பரிசுத்தாவியை பெறாம பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்த சேவை எனப்பட்டது செய்வது கடினமான காரியம். இங்க இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கும் போதுதான் ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினான். அப்ப தூதன் பலப்படுத்துற வரைக்கும் ஒரு டிராப் ரத்தம் கூட இயேசுனுடைய சரீரத்திலிருந்து வெளியில வரல. அப்ப தேவதூதன் எதற்கு பலப்படுத்தினார்னா,
இவருடைய நெற்றியின் வேர்வை நிலத்துல சிந்துவதற்கு பலப்படுத்தி இருக்கிறார். ரத்த சிந்தனம். இப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி மரித்து அதனுடைய ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற உடன்படிக்கை பெட்டியின் மேல அந்த ரத்தத்தை சிந்தப்படணுமோ, அதே போல பிரதான பஸ்காவாகிய இயேசு நெற்றியிலிருந்து ரத்தத்தை சிந்த வேண்டியிருக்குது. அப்ப நெற்றிக்கும் இந்த பூமிக்கும் ஏதோ ஒரு தொடர்பை தேவன் ஏற்படுத்துறாங்க. மனிதனுடைய நெற்றியும் இந்த பூமிக்கு ஏதோ தொடர்பு இருக்குது. அதே விட மனிதனுடைய நெற்றிக்கும் தேவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அப்ப நெற்றியில இருந்து இயேசுவினுடைய முதல் ரத்தம் வேர்வை ரத்தமாக பெருந்துளியாய் ரத்தமாய் சிந்த வைத்தார். அவர் சிந்தினார். அது தெளிக்கப்படுகிற ரத்தமாய் மாறுது. அப்ப நெற்றியில என்னத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி முக்கியமா 3 காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துல சாபம் இல்லாத ஒரு இடத்துல ஆசீர்வாதமாய் வாழுகிற தேவனுடைய ஊழியர்கள் நெற்றிகளில ஒரு காரியத்தை தேவன் காண்பிக்கிறார். 3வது வசனத்தையும் வாசிக்கிறோம். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அப்ப சாபம் எனப்பட்டது இல்லைங்கிறதும் சாபம் எனப்பட்டது இருக்கிறதுங்கிறது எங்க தெரியுதுன்னா நெற்றிகள்ல தான் தெரியுது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கூட எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளுக்காக ஏக்க பெருமூச்சு விடுகிற மக்களின் நெற்றிகளில அடையாளம் போடு என்று பரலோகத்தில இருந்து ஒரு தேவதூதனால தேவனே அனுப்பி ஒரு அடையாளம் போடப்படுகிறது. இப்ப எருசலேமில சகல அருவருப்புகள் நடந்திருக்குது. ஆனா அந்த அருவருப்புகளை செய்யாதவர்கள் தான் ஏக்க பெருமூச்சு விட்டு தேவனை நோக்கி ஜெபிச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க வேதத்துல பார்க்கிறோம், சாபம் இல்லாம வாழுகிற மக்களினுடைய நெற்றியில கர்த்தருடைய நாமம் எழுதி இருக்குமாமா. அப்ப அந்த நாமத்திற்கு அடையாளமா தாங்க இந்த பூமியில தேவன் முதல்ல ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தும் போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆட்டின் ரத்தத்தை எடுத்து கொண்டு வருகிற ஆரோனுடைய நெற்றிகளில ஒரு பட்டயம் இருக்கணும். அந்த பட்டையில கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கணுமாமா. இதை குறித்து லேவியராகமம் 8:9 சொல்லப்பட்டிருக்குது. இப்ப நெற்றிகளில தேவன் ஏன் அடையாளத்தை போட சொல்றாருன்னா, தேவனுக்குரியவர்கள் தான் இங்க வரணும், இனி சொல்ல போனா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அடையணும். அது மாத்திரமல்ல, கோலியாத்துவினுடைய நெற்றிகள்ல கூட தாவீது வீசின கல் போய் சரியா அடித்ததுன்னு கூட பாக்குறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 17வது அதிகாரம் 49வது வசனம் சொல்லுகிறது, தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து கழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதித்து போனதினால் அவன் தரையிலே முகக்குப்புற விழுந்தான். இவ்விதமாய் தாவீது அந்த கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அப்ப அந்த நெற்றியில என்ன இருந்தது அப்படின்னா கர்த்தருடைய அடையாளம் இல்லைங்க. கர்த்தருடைய அடையாளம் இல்லாத சில நெற்றிகள் இன்னைக்கு உலகம் பாருங்க, நெற்றிகள்ல தான் எத்தனையோ அடையாளம் போடுவாங்க. சில கல்யாணம் முடிச்சு சில பெரியவங்க இடத்துல ஆசீர்வாதம் போகும்போது கூட நெற்றியில தான் சிலுவையை போட்டு ஆசீர்வதிப்பாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு அடையாளமா இருக்கலாம். பட் பரலோகத்துல ஒரு தேவன் நமக்கு ஒரு அடையாளம் போடணுங்கிறதுக்காகத்தான் நெற்றியிலிருந்து இயேசுவினுடைய ரத்தம் பூமியில சிந்தப்படுது பாருங்க. அந்த ரத்தம் தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் நெத்தியில இருக்கணும்.
இந்த நெத்தியிலிருந்து ரத்தம் வருதுங்கிறதுக்கு முன்னாடி இதோ இன்னொரு மனிதனை கூட அற்புதமா எருசலேமை கட்டி காத்த மனுஷங்க. அந்த மனிதனுடைய அரசாட்சி எசேக்கியாவினுடைய நாட்களில கூட பெரிய பாதிப்பை கொடுத்திருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து மன உடைஞ்சிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் குஷ்டரோகத்துல மரித்து போறார். அது எப்பேற்பட்ட குஷ்டம் வந்ததுன்னா, வேத சொல்லுது பாருங்க, நாளாகம புஸ்தகத்தினுடைய 2 நாளாகமத்தினுடைய 26ஆம் அதிகாரம் 26, 19, 20 அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையில் பிடித்து ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்த்தபோது இதோ அவன் நெற்றியில் குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். உசியா, ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனிப்பட்ட வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோய்தாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். இந்த உசியா ராஜா பாருங்க, அநேக பீரங்கிகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அநேக அணைக்கட்டுகள் எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த எருசலேம் பட்டணம் ஒரு மிக பெரிய பட்டணமா மாற தேசங்களிலிருந்து எருசலேமுக்கு வரி செலுத்துற அளவுக்கு தேசத்தை இப்பேற்பட்ட உன்னத நிலைமைக்கு கொண்டு வந்த உசியா ராஜாவை தேவன் இரக்கம் இல்லாமல் நெத்தியில குஷ்டரோகத்தை கொடுத்தார். சொல்லப்பட்டு இருக்குது, கர்த்தர் அவனை அடித்தார் என்று சொல்லப்பட்டு. சார், இவ்வளவு நல்ல செய்த மனுஷனை இரக்கம் இல்லாம கர்த்தர் அடிக்க காரணம் என்ன தெரியுங்களா? இந்த இடத்துக்கு இன்னார்தான் வரணும் என்று தேவன் தீர்மானித்தது, மோசேக்கு எழுதி கொடுத்தது. பிரகாரத்துக்குள்ள லேவியர்கள் வரலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தூபகலசத்தை பிடிப்பதற்கு ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்குது என்பதற்கு. அதே போல இன்றைக்கும் நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது. அப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறக்கு அன்றைக்கு ஆரோன் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன். அந்த ஆரோனுக்கு கூட மரணம் வராதபடி ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு போகணும். தனக்காகவும் ஜனத்துக்காகவும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துட்டு போகணும். அதே பரிசுத்த ஸ்தலத்துலங்க சில ஆசாரியர்கள் இருந்திருக்கிறாங்க, அவங்களை கர்த்தர் அடிக்கல. வேதம் சொல்லுது பாருங்க, 19வது வசனத்துல, ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தில் நிற்கிற அவனுடைய நெற்றிகளில் குஷ்டரோகம் தோன்றியது. பிரதான ஆசாரியனாக அசரியாவும் சகல ஆசாரியர்களும் அவனை பார்க்கும் போது, அப்ப அசரியா எனப்பட்ட ஒரு ஆசாரியனும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நின்றுட்டு இருக்கிறாரு, மற்ற ஆசாரிகள் நின்றுட்டு இருக்காங்க. தேவன் அவர்களை அடிக்கல, அவர்களுக்கு குஷ்டரோகம் வரல. தேசத்தை ஆட்சி செய்து இவ்வளவு நாட்டுக்கு நல்ல செய்த உசியாவை தேவன் அடிச்சு அவர் நெற்றியில குஷ்டரோகம் வந்துருச்சு. ஒரு தனி வீட்டுல சாகர வரைக்கும் குஷ்டரோகியா இருந்து மரித்த இந்த உசியா, இதற்கு காரணம் என்னன்னா, தேவன் தம்முடைய வார்த்தையினால எழுதினத எல்லா நன்மையும் செய்தாலுமே அதற்காக அவர் மாற்றிக்கொள்ளுகிறவர் இல்லைங்க. அதே மாதிரிதான் இங்க கல்வாரி சிலுவையில நீங்களும் நானும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனண்டையில போவதற்கு நம்மளுடைய நெற்றிகளில சாப சின்னமாகிய குஷ்டரோகம் எனப்பட்டது வந்திருக்கும். சார், எருசலேமில் பிறந்து யூதா கோத்திரத்துல பிறந்து எருசலேமுக்கு நன்மை செய்த
உசியாவுக்கே குஷ்டம் வந்து சாகர வரைக்கும் குஷ்டரோகியா இருந்து செத்திருப்பார் என்றால், காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் இருதயத்தில் அக்கிரம செய்தை கொண்டிருந்தவங்களும் இந்த உலகத்துல தேவனற்றவர்களுமாயும் தேவனுடைய துரோகிகளுமாய் இருந்த நீங்களும் நானும் எப்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில போக முடியும்? அப்ப போவதற்காக இயேசு ரத்தத்தை தெளிக்க வேண்டியிருக்கு. எப்படி ஆரோனுக்கு இந்த ரத்தம் பாதுகாப்பாய் இருக்கிறதை காட்டிலும் உங்களுக்கும் எனக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர்களாய் மாறி இருக்கிற உங்களுக்கு எனக்கும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேருவதற்கு இயேசுவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்குது. இயேசுவனுடைய மொத்தமா சரீரத்துல அநேக இடத்துல இருந்து ரத்தம் வந்திருக்கிறது. 7 இடம் மிக மிக முக்கியமா சொல்லப்பட்ட இடத்துல இந்த நெற்றியிலிருந்து வந்த ரத்தம் என்னன்னா, 7 நாள் தேவனுடைய தொடர்பே இல்லாம, இந்த எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு தோட்டத்துல இருந்தோ ஒரு வயல்ல இருந்தோ ஒரு ஊர்ல இருந்தோ பிடிக்கப்பட்டு வந்து தேவனுடைய சமூகத்துல 4 நாள் வைக்கப்பட்டு பின்பு அது பலியாவதை போல இயேசு இந்த நெற்றி வேர்வை சிந்தனதுக்கு அப்புறத்துல இருந்து எந்த பரலோக தொடர்புமே இல்லாம பலியாவதற்கான அத்தனை காரியத்தையும் ஒரு ஆடு எப்படி ஏற்றுக்கொள்ளுதோ அதே போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலத்துல தாங்க இந்த சம்பவம் நடக்குது. தேவனற்ற ஒரு வாழ்க்கை எனப்பட்டது மிக மிக வேதனையானதுங்க. இது 7 நாள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாமலா இருக்கும் என்றால், இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, எப்படி அது முடிந்ததுங்கிறது தான் ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிக்குதுங்க. இந்த ஏதேன் தோட்டத்துல மனிதன் வந்து வேர்வை சிந்தி பலனை புசிக்க தேவன் படைக்கல. வேதம் சொல்லுது, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரத்துல தேவன் மனிதனை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வருகிற போது சந்தோஷமா ஏதேன் தோட்டத்தை கொடுக்கிறார். சந்தோஷமா மனிதனை ஆசீர்வதிக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் எனும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனிதனை அதிலே வைத்தார். வைத்தது மாத்திரமல்ல, 15வது வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவன் வேர்வை சிந்தி கனியை புசிக்கிறதற்கு மனிதனை படைக்கல. சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். பாருங்க, நீ என்ஜாய் பண்ணிக்கலாம். லைஃப், ஹோலி லைஃப்ங்கிறது வந்து வெரி வெரி யூனிக்கான லைஃபுங்க. எல்லாமே தேவனே நேரடியாய் தந்து நேரடியா ஆசீர்வதிக்கிறது. ஆனா அது ஒரு ரூல்ல இருக்குது, ஒரு கண்டிஷன்ல இருக்குது. இன்னைக்கு ஹோலி லைஃப் வெரி ஜாலி லைஃப் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, அது ஒரு ஃபார்மேட்ல கொண்டு வராரு. எல்லாம் சாப்பிடலாம், பட் ஒன்ன சாப்பிடக்கூடாது. ஏன் அதை சாப்பிடக்கூடாது? ஜெனரேஷன் வரும், ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்பாங்க. சொல்ல வேண்டியது என்னன்னா, கர்த்தர் இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஏன் உங்களை கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு? சார், நாங்களே கர்த்தரால தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் இல்லாம நாங்க வரல. இந்த கர்த்தரை தேசத்துக்கு அறிவிக்கணும். சரி, இந்த கனியை ஏன் சாப்பிடக்கூடாது? இந்த கனியும் தேவன் இல்லாம விளைஞ்சிருக்காது, இந்த கனியும் தேவன் தான் விளைய வச்சார். அப்ப இதை நான் சாப்பிடுவதும் தேவனுக்காகத்தான், சாப்பிடாமல் இருப்பதும் தேவனுக்காக என்று மனசாட்சியில நான் வாழ்ந்து காண்பிக்கிறதற்கு இவைகளை தேவன் சொன்னாரு. ஆனால் சாத்தானுடைய சத்தத்துக்கு என்றைக்கு ஏவாள் கீழ்ப்படிந்து கனியை புசித்து கணவனுக்கும் குடித்தாங்களோ, இதற்கு அப்புறம்தான் நெற்றிக்கு தேவன் வேலை கொடுத்தாரே தவிர படைப்புல தேவன் வேலை கொடுக்கல. அதை குறித்து சொல்லப்பட்ட 3வது அதிகாரத்தினுடைய 17 இருந்து 19 வரைக்கும், பின்பு
அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ உன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். யோசிச்சு பாருங்களேன், முகத்தினுடைய வேர்வை உன்னுடைய ஆகாரத்துக்கு உரமாக மாறும். ஆனா படைப்புல தேவனுடைய வார்த்தை சகல விருட்சங்களையும் புசிப்பதற்கு உனக்கு ஆகாரமாகும். இந்த முகத்தினுடைய வேர்வை எதை உண்டாக்குச்சுன்னா விருட்சத்தை உண்டாக்கலைங்க, பயிர் வகைகளை சாப்பிடுவதற்கு முகத்திலிருந்து வேர்வை சிந்தப்படணும். ஆனா சகல விருட்சத்தின் கனிய தேவனுடைய வார்த்தையின்படி புசித்தாங்க. அன்றைக்கு மனிதன் தேவ தொடர்பில்லாம போயிட்டான். அன்றைக்கு ஆரம்பித்தது இயேசுவின் நாட்கள் வரைக்கும் இந்த பயிர் வகைகளை சாப்பிட்டாங்க. நோவாவின் காலத்துல ஆகாரம் மாறுது, மாம்சத்தை சாப்பிட்றாங்க. ஆனா இயேசு மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க வேண்டும் என்று வாழ்ந்து காண்பிக்கிறாரு. அவரு வாழ்ந்து காண்பிச்சு ஒரு பெரிய ஹீரோ மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, பெரிய அளவுல நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறேன், அப்படிப்பட்ட வீட்டுல இருக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன். அப்படி இல்லைங்க. தேவனோடு வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் இப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக முதல்ல தன்னுடைய நெற்றிகளில் இருந்து வேர்வையை ரத்தமா கன்வெர்ட் பண்ணி, இந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இந்த ரத்தம் நம்ம இருதயத்துல சிந்தப்படும் போது மனசாட்சி சுத்திகரிக்கப்படும். இந்த மனசாட்சி தேவனுக்கு ஊழியம் செய்யும். இப்ப இயேசுவினுடைய வேர்வையின் பெருந்துளிகள் ரத்தமாய் சிந்தப்படுவதற்கு காரணம் என்னன்னா, தேவனற்ற மனிதனே, நீ வேர்வையை நம்பி வாழ்க்கை வேண்டாம், இனி தேவனை நம்பி வாழணும். என்ன மாதிரி வாழணும், அதுக்கு ஒன்ன மாதிரி நான் இந்த பூமியில வேர்வையை ரத்தமா சிந்துறேன், இதுக்கு ஒரு பரிகாரத்தை செய்கிறேன் என்று எப்படி ஆரோனுக்காக ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆடு பலி சிந்தி தன்னை பலியாக்கி ரத்தத்தை ஆரோனுக்கு கொடுத்த அந்த ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டியில 7 தரம் சிந்தப்பட்டு ஆன போதும் கூட அவங்க மனசாட்சி சுத்திகரிக்கப்படல. வருடம் அவர்கள் ஆடுகளை பலி செலுத்தினாங்க, வருடம் அவர்கள் பஸ்காவை ஆசரித்தாங்க. ஆனா பிரதான பஸ்காவாகிய இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை முதல்ல நெற்றியிலிருந்து சிந்தினார். இரண்டாவது ரத்தத்தை எங்க சிந்தினார் என்று நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆனா இந்த நாள்ல கூட நம்ம மனசாட்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிக்காக, ஒரு பிரசியஸான ஒரு மனசாட்சியா மாற்றுவதற்கு விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய மனசாட்சியில சிந்தப்பட்டு நம்ம நெற்றியில இருக்கணுங்க. அங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22 சொல்லுது பாத்தீங்களா, நெற்றியில சாபம் இல்ல, கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு. இந்த உலகத்துலதான் எத்தனையோ விபதிய சந்தனத்தை குங்குமத்தை எத்தனையோ பட்டையில போட்டு போறாங்க. மழை பெஞ்சினா அது அழிஞ்சிரும். ஆனா மறைந்து எழுதப்பட்டு இருக்கிற தேவனுடைய நாமம் நம்ம நெற்றிகள்ல இருக்கு. நம்ம சாபத்துக்குரியவங்க இல்ல, தேவனுக்குரியவங்க. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு கோலியாத் எவ்வளவு வலிமையுள்ளவனா இருந்தபோது அவனுடைய நெற்றிகளில சாபம் இருந்தபடியினால ஆண்டவரே, அந்த கல் அவன் நெற்றியில பாய்ந்து மரணத்தை கொடுத்ததப்பா. ஆண்டவரே, எவ்வளவு ராஜ மேன்மையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாததுனால அப்பா உசியா ராஜாவுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்து மரணத்துக்குள்ள கொண்டு போனது ஆண்டவரே. ஆனாலும் ஒரு ஆட்டினுடைய ரத்தம் ஆரோனுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஆண்டவரே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பட்டயத்தோடு கூட போக கர்த்தர் உதவி செய்தது போல எங்களுக்காய் பலியான பிரதான பஸ்காவாகிய இயேசுவினுடைய ரத்தம் எங்களுடைய மனசாட்சியை சுத்தப்படுத்தி எங்களுடைய நெற்றிகளில் இருந்த சாபத்தை நீக்கி
கர்த்தருடைய நாமத்தை எங்கள் நெற்றிகளில் எழுதினதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.